ஈவில் டெத் ஃப்ரான்ச்சைஸில் 6th இன்ஸ்டால்மெண்ட்டாக மிகவும் கொடூரமாக ரத்தம் தெறிக்க எடுக்கப்பட்ட படமான ஈவில் டெத் பர்ன் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour and 52 minutes. ஹே guys, வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அட் தென் பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, ஈவில் டெத் ஃப்ரான்ச்சைஸில் வர டெட்லைட்ன்ற கொடூரமான ஈவில் ஒரு பெரிய லேக்லேருந்து உயிர் தேடுது. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியை டார்கெட் பண்ணுது. இப்போ அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ரீயூனியன் மாதிரி அவங்களோட ட்ரெடிஷனல் பங்களா ஹவுஸில் தங்குறாங்க. அந்த வீட்டில் ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள பூந்த அந்த டெட்லைட் அந்த சிங்கிள் நைட்டில் அவங்களை என்ன பண்ண போகுது அண்ட் என்ன விஷயத்துக்காக அந்த ஃபேமிலியை டார்கெட் பண்ணுது, இதெல்லாம் தாங்க இந்த ஈவில் டெத் பர்ன். ஹாரர் எலிமெண்ட்ஸை விட ரத்தம் தெரிக்கும் பிளட் ஷெட்ஸ் தான் அதிகமாக எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் சாதாரணமான பிளட் ஷெட்ஸ்லாம் இல்லை, மிகவும் மோசமான ரொம்பவே கொடூரமான ஒரு பிளட் ஷெட்ஸ் தாங்க சொல்லணும். அவ்வளோ கொடூரமாக இது வரைக்கும் எந்த ஒரு ஹாலிவுட் படத்துலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவுக்கு ரண கொடூரமாக எடுத்து வச்சிருக்காங்க. 10 ஃப்ரேமில் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரேம்லையாச்சும் நம்ம முகம் சுருக்கி வச்சிடறாங்க. பாடி ஹாரர் கான்செப்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம படம் பார்க்க வரோம். அதுக்குன்னு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த மம்மி படத்தோட பாடி ஹாரர்லாம் இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது த மம்மி படம்லாம் ஈவில் டெத்தோட கால் தூசிக்கு கூட வராதுங்க. சுட சுட மெழுகுவத்தியை குடிக்கிறது, ஷூட் பண்ணும்போது மண்டை தெரிக்கிறது, காதுக்குள்ளே பெண்ணை இறக்குறதுன்னு இப்படி பாடி ஹாரரே டிசைனாக யோசிச்சு எடுத்து வச்சிருக்காங்க. எதிர்பாராத நேரத்தில் வர ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸ்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒரு மரண பயத்தை காமிச்சிட்டு போயிடுறாங்க. இவங்க 80s காலகட்டத்திலேருந்து ஒரே கதையை உருட்டி மரட்டி வெவ்வேறு டைமென்ஷனில் எடுத்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் தான் நம்மளை யூனிக்காக ஃபீல் பண்ண வைக்குது. அந்த வகையில் ஒரு செம இனோவேட்டிவான சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கே இந்த படத்தில் பார்க்க முடியுது. டு த கோர் எக்ஸ்ட்ரீமான க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் வச்சு ஹாரர் எலிமெண்ட்டை ஒரு எமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸோட நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சிங்கிள் ஷாட் சீனுமே சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. சேஸ் சீக்வன்ஸ்லாம் செம்ம இன்டென்ஸாக ஃபீல் பண்ண வச்சது எடிட் டேபிளில் நடந்த ஃபாஸ்ட் கட்ஸ்னால தாங்க. ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியை சேர்ந்த 6 மெம்பர்ஸோட தான் நம்ம கதை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். அந்த வகையில் நார்மல் ஹியூமன்ஸாகவும் சரி டெட்லி ஈவில்ஸாகவும் சரி 2 பரிணாமங்களையும் அவங்களோட பிரில்லியண்டான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுவும் அந்த பாட்டிமா காமெடிலாம் வேறு லெவல். அண்ட் ஹாரர் ஜானருக்கு தேவையான ஹை ரஷ் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டு த எக்ஸ்ட்ரீம் பாடி ஹாரர் இருக்கிறதுனால நிறைய இடங்களில் நம்மளை முகம் சுருக்க வைக்குது. அண்ட் பயங்கர பவர் உள்ள ஈவில் டெத் தம் பவர் மூலமாகவே அது தேர்றதை கண்டுபிடிச்சிடலாம். பட் எதுக்காக அந்த ஃபேமிலியை டார்கெட் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் வழக்கமான பேய் பாங்களாவே சுற்றி படமாக எடுத்ததால் எப்போ தானே முடிப்பீங்கன்ற ஒரு அயற்சி உண்டாக தான் செய்யுது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் நாச் குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம், பாடி ஹாரர் எலமெண்ட் அண்ட் ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா தொட்டு வரும் அதே டெம்ப்ளேட்டில் உள்ள ஸ்டோரி, லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் சீன்ஸ். ஓவராலாக டாக்டர்ஸ் பார்த்தா கூட அவங்களே அருவருப்பாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய இந்த படத்தை தைரியம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட் சொல்லி சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 7.5 out of 10. தேங்க்யூ கைஸ்.